தமிழகத்தில் கிளீன் பாலிடிக்ஸ்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தவர்கள் இன்றைக்கு டர்ட்டி பாலிடிக்ஸ் செய்து கொண்டிருக்கிறார்கள் என திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, தாவேக அரசு மீது திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார். என்ன தெரிவித்திருக்கிறார்? தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்கவோ தொடரவோ திமுக தடையாக இருக்காது என்று எனது நிலைப்பாட்டிற்கேற்ப திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் நம்பிக்கை வாக்கெடுப்பை புறக்கணித்து வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள் என்று திமுக தலைவர் தனது எக்ஸ் வலைதளத்தில் ஒரு பதிவொன்றை செய்திருக்கிறார். குறிப்பாக அதே போன்று சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய எங்கள் தலைமை கட்சிகளாக இருக்கக்கூடிய பிரேமலதா, அதே போல ஜவாஹிருல்லா, தமீமுன் அன்சாரி ஆகிய சட்டமன்ற உறுப்பினர்களும் வெளிநடப்பு செய்திருப்பதாகவும் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று தெரிவித்திருக்கிறார். அதே போல திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆகிய தோழமை கட்சிகள் தமிழ்நாட்டில் குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துவிடக் கூடாது என்ற எண்ணத்தில் அடிப்படையில் தான் நம்பிக்கை வாக்கெடுப்பை அரசுக்கு ஆதரவாக வாக்களித்திருக்கிறார்கள். அவர்களின் நிலைப்பாட்டிலும் நான் மதிக்கிறேன் என்று தெரிவித்திருக்கிறார். ஆனால் இந்த ஆட்சி அமைய வழிவகுத்த எல்லோருடைய நம்பிக்கையும் சிதைக்கும் வகையில் தமிழக வெற்றி கழகம் இறங்கி இருக்கு என்று தெரிவித்திருக்கிறார். அதற்கு சாட்சி ஆளுங்கட்சியின் கடந்த 3 நாள் செயல்பாடுகளும் அதற்கு எங்கள் தோழமை கட்சிகளும் கொடுத்த அறிக்கைகளும் ஈடாக இருக்கும் என்று தெரிவித்திருக்கிறார். இந்த ஆட்சி நிலைக்கால தேவையான எண்ணிக்கையை எங்கள் தோழமை இயக்க நிலைப்பாட்டில் இருந்தாலும் இன்றைய ஆளுங்கட்சி என்ன செய்திருக்கிறது என்றால் கிளீன் பாலிடிக்ஸ் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்தவங்க டேட்டி பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறார். பிளவுபட்ட அதிமுக என்னும் குழம்பிய குட்டையில் மீன் பிடிக்க முயற்சி பண்ணி அவங்க உறுப்பினர்களை எல்லாம் விலக்கி வாங்கியாச்சு அப்படின்னு தெரிவித்திருக்கிறார். அதே போல உங்களோட ஸ்டார்டிங்கே இப்படி இருந்தா பினிஷிங் எப்படி இருக்கும் எனவும், இது தூய சக்தி இல்லை, அடுத்த கட்சி எம்எல்ஏக்களை சக்தியா என்று தமிழக வெற்றி கழக கருத்துக்கு வாக்களித்த மக்களுக்கு வருந்து பேசக்கூடிய உணவு நிலையை மாற்றி இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். முதலமைச்சர் உங்கள் நிலைப்பாட்டை மக்கள் தொடர்ந்து பார்க்கிறாங்க எனவும், அடுத்த பிளவுபட்ட அதிமுக உறுப்பினர்களுக்கு நீங்கள் என்ன ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்க போறீங்க என்பதையும் மக்கள் பார்க்கத்தான் போகிறார்கள் என்று தெரிவித்திருக்கிறார். எங்களை பொறுத்தவரையிலும் திமுக தொடர்ந்து தன் கொள்கையில் உறுதியாக இருக்கிறது எனவும் ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக செயல்படும் என்றும் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தற்போது அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக கிளீன் பாலிடிக்ஸ் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்தவங்க டர்ட்டி பாலிடிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்று குறிப்பிட்டிருக்கிறார். The Chennai Silks in Mega Summer Sale. தமிழகத்தில் கிளீன் பாலிடிக்ஸ்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தவர்கள் இன்றைக்கு டர்ட்டி பாலிடிக்ஸ் செய்து கொண்டிருக்கிறார்கள் என திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, தாவேக அரசு மீது திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார். என்ன தெரிவித்திருக்கிறார்? தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்கவோ தொடரவோ திமுக தடையாக இருக்காது என்று எனது நிலைப்பாட்டிற்கேற்ப திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் நம்பிக்கை வாக்கெடுப்பை புறக்கணித்து வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள் என்று திமுக தலைவர் தனது எக்ஸ் வலைதளத்தில் ஒரு பதிவொன்றை செய்திருக்கிறார். குறிப்பாக அதே போன்று சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய எங்கள் தலைமை கட்சிகளாக இருக்கக்கூடிய பிரேமலதா, அதே போல ஜவாஹிருல்லா, தமீமுன் அன்சாரி ஆகிய சட்டமன்ற உறுப்பினர்களும் வெளிநடப்பு செய்திருப்பதாகவும் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று தெரிவித்திருக்கிறார். அதே போல திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆகிய தோழமை கட்சிகள் தமிழ்நாட்டில் குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துவிடக் கூடாது என்ற எண்ணத்தில் அடிப்படையில் தான் நம்பிக்கை வாக்கெடுப்பை அரசுக்கு ஆதரவாக வாக்களித்திருக்கிறார்கள். அவர்களின் நிலைப்பாட்டிலும் நான் மதிக்கிறேன் என்று தெரிவித்திருக்கிறார். ஆனால் இந்த ஆட்சி அமைய வழிவகுத்த எல்லோருடைய நம்பிக்கையும் சிதைக்கும் வகையில் தமிழக வெற்றி கழகம் இறங்கி இருக்கு என்று தெரிவித்திருக்கிறார். அதற்கு சாட்சி ஆளுங்கட்சியின் கடந்த 3 நாள் செயல்பாடுகளும் அதற்கு எங்கள் தோழமை கட்சிகளும் கொடுத்த அறிக்கைகளும் ஈடாக இருக்கும் என்று தெரிவித்திருக்கிறார். இந்த ஆட்சி நிலைக்கால தேவையான எண்ணிக்கையை எங்கள் தோழமை இயக்க நிலைப்பாட்டில் இருந்தாலும் இன்றைய ஆளுங்கட்சி என்ன செய்திருக்கிறது என்றால் கிளீன் பாலிடிக்ஸ் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்தவங்க டேட்டி பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறார். பிளவுபட்ட அதிமுக என்னும் குழம்பிய குட்டையில் மீன் பிடிக்க முயற்சி பண்ணி அவங்க உறுப்பினர்களை எல்லாம் விலக்கி வாங்கியாச்சு அப்படின்னு தெரிவித்திருக்கிறார். அதே போல உங்களோட ஸ்டார்டிங்கே இப்படி இருந்தா பினிஷிங் எப்படி இருக்கும் எனவும், இது தூய சக்தி இல்லை, அடுத்த கட்சி எம்எல்ஏக்களை சக்தியா என்று தமிழக வெற்றி கழக கருத்துக்கு வாக்களித்த மக்களுக்கு வருந்து பேசக்கூடிய உணவு நிலையை மாற்றி இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். முதலமைச்சர் உங்கள் நிலைப்பாட்டை மக்கள் தொடர்ந்து பார்க்கிறாங்க எனவும், அடுத்த பிளவுபட்ட அதிமுக உறுப்பினர்களுக்கு நீங்கள் என்ன ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்க போறீங்க என்பதையும் மக்கள் பார்க்கத்தான் போகிறார்கள் என்று தெரிவித்திருக்கிறார்.
எங்களை பொறுத்தவரையிலும் திமுக தொடர்ந்து தன் கொள்கையில் உறுதியாக இருக்கிறது எனவும் ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக செயல்படும் என்றும் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தற்போது அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக கிளீன் பாலிடிக்ஸ் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்தவங்க டர்ட்டி பாலிடிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்று குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி செலினா.